ஹாய் गाइस, இன்னைக்கு வந்து நம்ம எங்க போக போறோம்னா பாண்டிச்சேரி தான் போக போறோம். ஆமா, எங்க மூஞ்சில வந்து தெரியற தேஜஸ்லயே வந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். நாங்க ஜாலியா ஒரு ட்ரிப் போறோம். உங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த vlogs-ஆ வரப்போகுது இன்னும் ஒரு 4 நாளைக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 26th ஓகேவா, 27th பாண்டியில இருப்போம். ஆனா நீங்க வீடியோவும் 27th தான் பாப்பீங்க. எதுக்கு இதெல்லாம் சரி விடு. தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருப்பாவ அப்படித்தான். இப்போ என்ன பண்ண போறோம்னா நாங்க பேக் பண்ண போறோம். இன்பா மேடம் வந்து இப்பயே பேக் பண்ண ஆரம்பிச்சாதான் நைட்டுக்குள்ளேயாவது பேக் பண்ணி முடிப்பாங்க. ஆமா, ஒரு 10 ட்ரெஸ் எடுத்துட்டு போறேன் 3 நாள் போறதுக்கே. அதனால இப்ப இருந்தே பேக் பண்ணாதான் ரெடி ஆக முடியும். ஸோ வந்து கிளம்ப போறோம். இப்போ நீங்க வந்து அதுதான் வீடியோவா பார்க்க போறீங்க. எப்படி எப்படிலாம் என்ன கூத்தெல்லாம் நடக்குது போற வரைக்கும் அப்படின்றது. கோயம்புத்தூர் டு பாண்டி போற வரைக்கும் நீங்க பாப்பீங்க. அதுக்கு அடுத்தடுத்த vlogல பாப்பீங்க. அடுத்தடுத்த விளாக்ல பாப்பீங்க. அப்புறம் இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து புது வரவுகள்லாம் வந்திருக்காங்க. தூக்கி காட்டுங்க. இதெல்லாம் வந்து அடுத்து நம்ம வீட்டு முன்னாடி எல்லாம் வச்சு அடுக்கி அழகுபடுத்தலாம். பாண்டிச்சேரி போயிட்டு வந்துட்டு ஓகேவா. பாண்டிச்சேரி போறதுக்குள்ள அதுக்குள்ள இங்க தோட்டக்காரங்க வந்து அடுக்கி வச்சிருவாங்க, அது வேற விஷயம். சரி ஓகே, பார்க்கலாம். ரொம்ப பேசாத. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் போய் பேக் பண்ணணும், எடுத்து வைக்கணும். ஷூ செப்பலே ஒரு 10 செப்பல் எடுத்து வைக்கணும். அப்புறம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒண்ணு கூட மறந்துடக்கூடாது. டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். பாய் பாய். என்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சபா குபான்றேன். பரவாயில்ல, பாரு மூச்சு வச்சிருக்க துணியை நாலும் மண்டையிலும் நல்லா கலர். இதையே சொல்லாத, டென்ஷன் ஆயிடுவேன். எத்தனை பேர் எனக்கு ஹேர் கலர் நல்லா இருக்கு, நீங்க சும்மா எனக்கு கலர் கொல்லி குஞ்சுனே சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு எத்தனை பேர் சொன்னாலும் புருஷன் சொல்றதை நம்பு. நல்லா இருக்குடீங்களா டயலாக் பேசிட்டு இப்ப வீடியோ ஆன் பண்ணோன்னே நீ அசிங்கப்படுத்துற நீ. சரி ஓகே गाइस, வந்து 3 நாள் ட்ரிப்புக்கு வந்து 10 Dress எடுத்து வைக்க போறேன். எல்லா பொண்ணுங்களும் பண்ற மாதிரி தான் 10 Dress எடுத்து வைக்கிறேன். குடு ஓகே. அதுவும் இது என்ன துணி? ஈத்திர துணி. கமெண்ட்ரே. ஆக்சுவலா வந்து இந்த Dress ரொம்ப கியூட்டா இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்டோரி போட்டிருப்பேன், பார்த்திருப்பீங்க. இந்த பார்சல் வரதுக்கு தான் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இங்க போறதுக்குனே நான் ஆர்டர் போட்டேன் தெரியுமா. டிலே ஆகி இன்னும் வராம போய் எவ்வளவு டார்ச்சர் பண்ணனும் உங்களுக்கு தான் தெரியாது. ஆமா, அந்த டார்ச்சர் எனக்கு மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் நீ சொல்ல கூடாது. நீ ஜாலியா எடுத்து வைக்கணும். ஜாலியா தான் எடுத்து வைக்கிறேன், வேற வழி இல்ல. சரி ஓகே. அடுத்து வந்து 2 நைட் Dress எடுத்து வச்சிரலாமா? நைட் Dressனா சும்மா அந்த மதியான டைம்ல எல்லாம் வந்து நாங்க அங்க தான் போய் இருக்க போறோம். மதியான டைம்ல ரூம்ல தான் இருப்போம். அது இல்ல. ஆமா ஆமா. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. நைட் டைம் வீடியோ சுத்துவியா வெளிய? ஒரு 11 மணி வரைக்கும் சுத்திட்டு போலீஸ் அடி வாங்கிட்டு அப்புறம் ரூம்ல வந்து படுத்துக்கலாம். ஒரு நைட் Dress ரெடியா? இன்னொரு நைட் Dress காணா? எங்க போட்ட? எடுத்தே வச்சிட்டு ஓ காஞ்சிட்டு இருக்கா? சரி கடைசி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது. ஓகே. அட இந்த இங்க இருக்குடா. பேண்ட் தான் காணா. பேண்ட் காஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. இதெல்லாம் சும்மா நீங்க இதுலயே பார்த்திருப்பீங்க, இதுல வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. ஆஹா. பெரியவா. ஓகே. இது வந்து ஒரு பேண்ட். ஆமா. தெரியாதா உங்களுக்கு? இது வந்து ஒரு ஜீன்ஸ். இது தெரியாதா உங்களுக்கு? ஜீனும் இந்த டி-ஷர்ட்டும் வந்து பேர் பண்ண போறேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா இந்த லூஸ் வந்து என் கூட என்னைக்குமே ட்வின்னிங் அப்படின்னா அது வரவே வராது. இது தனியா வச்சுக்கலாமா? ஜீன்ஸ்லாம் தனியா, டி-ஷர்ட்லாம் தனியா. இன்பா வந்து இப்பயே வந்து எல்லா ட்ரெஸ் எப்ப போட போறாங்க அப்படின்னு போறேன். ஆனா நான் வந்து அப்படி இல்ல, உங்களுக்கு சர்ப்ரைஸா வந்து அங்கதான் காமிப்பேன். அப்படியா? ஆமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பாத்துங்க ஒயிட் டி-ஷர்ட். அப்புறம் அத நானே சொல்லிடுவேன். இவனும் இதே மாதிரி ஒயிட் டி-ஷர்ட் வச்சிருக்கான். இத போட்டு அதுக்கு கீழ வந்து கிரே கலர் பேண்ட் இதே மாதிரி வச்சிருக்கான். இதுதான் போட போறான். 2 பேரும் ட்வின்னிங் பண்ண போறோம். இதுக்கு மேல சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓகே, இது ஒரு Dress. இந்த வாட்டி ஃபுல்லா வந்து ஒரு மாடர்னான இன்பாவை பாப்பீங்க. அது சொல்லி அது கொண்டு பீத்திட்டு இருந்தேன். என்ன தெரியுமா சொல்றான், பணக்கார அன்னைக்கு போட்டு போய் இந்த Dress எல்லாம் நல்லா இருக்கான்னு காட்டுறேன். பணக்காரங்க கூட இவ்வளோ ஃபீல் பண்ண இவ்வளோ சீன் போட மாட்டாங்க. நான் சொன்னேன், அதுவும் லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க போடுற சீன் இருக்கே, ஐயோ ஐயோ அப்படிதான் பண்ணுவேன் நீ. நான் எங்க சீனே போட மாட்டேன் நானு. ஆமா தானே. ஓகே, இதுவும் அதே மாதிரி ஒரு Black பேண்ட் வச்சிடலாம். ஓகேவா. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு 2 ஜீன் இருக்கு, ப்ளூ கலர் ஜீன். அவ்வளவுதான் எடுத்து வச்சிட்டா இன்பாவோட பேக் ரெடி. இந்த பேக் ஃபுல்லா இன்பாவுது. என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லைன்னா என்ன? இது பேசாம
கேமரா ஆஃப் பண்ணோடனே அதை போடு இதை போடுங்க வேண்டியது. இங்க வந்து யோர் விஷ் அப்படின்னு சீனா போடாத. ஓகே, இந்த 2 ஜீனு டாப்ஸ் தான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். அங்க வந்து ஒரு 4 பசங்கள மாதிரி இந்த வாட்டி எடுத்து வச்சிருக்கேன். 4 ட்ரெஸ் சரி 4 பேண்ட். 4 பேண்ட்டுக்கு வந்து 10 ஷர்ட் டிஷர்ட்டை வந்து மேட்ச் பண்ணிக்கிறீங்களா அந்த மாதிரி? 4 பேண்ட் எல்லாம் இல்ல, எங்ககிட்ட இருக்கதே ஒரே பேண்ட், கருப்பு பேண்ட். கருப்பு பேண்ட்டுக்கு எல்லாத்தையும் போட்டுக்குவோம். ஓகே, அதுதான் பசங்க. ஓகே, இந்த வாட்டி ஃபுல்லாவே ஜீன்ல தான் இருப்பேன். 1-2 வாட்டி தான், ஒரு வாட்டி தான் அந்த பிங்க் ட்ரெஸ்ல பாப்பீங்க. மத்தெல்லாம் ஜீன் போட்டு நம்ம கலக்குறோம். கூலர்ஸ்லாம் வாங்கியிருக்கு. அது அந்த வெள்ளை. ஆமா, இதுவும் தான் வேணும். நீ வந்து எடுத்துட்டு போவேன், நான் இது நிறைய இடத்துல போட்டாச்சு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் வேணாம் அப்புறம் போய் அந்த டிஷர்ட் எது இரு மூடாத. டிஷர்ட் எனக்கு எதுவும் பிடிக்கலன்னா இதை போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய நாள் வந்து நான் எங்கேயாவது எங்க அப்பா அம்மா கூட எல்லாம் போயிருக்கேன். எடுத்து வச்சுட்டு போனதை விட அந்த ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கலாமே, இது நல்லாவே இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ஒட்டு போட்ட பெல்ட் எல்லாம் சொல்லாது, அடிச்சு போடுவேன். அப்புறம் அது என்னது? இது பிஞ்சு போச்சு கைஸ். இது பிஞ்சு போச்சு, புது பெல்ட் வாங்கி தாடானா. இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பர் பேண்டை சொல்லி வச்சிருக்கான். இருந்தாலும் நமக்கு டிஷர்ட்ல மறைச்சிடும், அதனால ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? வந்து கூலர்ஸ். ஓகே, எப்படி சூப்பரா இருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இது அவ்வளவா நல்லா இல்ல. இன்னும் நீங்க எடுத்து வச்சுட்டேன். குடு 200 ரூபாய் கண்ணாடி குடு. நான் ஒரு சீன் போட விட மாட்டேன். சீன் போட முடியாது. இந்த இத உள்ள வை. இதுதான் நம்ம ரீசெண்டா காந்திபுரத்துல வாங்கினது. ஜஸ்ட் 200 rupees. ஆனா அந்த சிம்பு படத்துல சொல்ற மாதிரி இது ஆக்சுவலி 20,000 rupees அப்படின்னு சொல்லிடுவேன். From Selfridges, London, 100 pounds only. Flashback. How much? 100 ரூபாய். அண்ணா ஒரு 20 ரூபாய் வாங்கிக்கணும். மெயினான ஒண்ணு விட்டுட்டியே. எங்க போனா கண்ணாடி தூக்காம லோவர் மிடில் கிளாஸ் புத்தின்றத காட்டிட்ட அப்படினுவா. அதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? கண்ணாடி வேணாம், அங்க போய் ரூம்ல கண்ணாடி இல்லனா நல்லா ரெடி ஆக முடியாது. அதான் கண்ணாடி குடி. ஐயோ சாமி. வேற 5000 ரூபாய்க்கு நாங்க வந்து வீடு பிடிச்சிருக்கிறோம். Airbnb. அந்த மேடம்க்கு அங்க வந்தா கண்ணாடி இருக்காதான், அதனால இங்க இருந்து கண்ணாடி எடுத்து வராங்களா. பாத்துக்கோங்க. இப்போ நான் பெஸ்ட் பேக் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ இதெல்லாம் வந்து செகண்டரி. ஆமா, பாத்துக்கங்க என்னென்ன ட்ரெஸ்ன்னு காட்ட மாட்டேன் நான்ல. ஒயிட். சரியா? அதுக்கப்புறம் இது காமிக்க மாட்டேன் டிசைன். இது வந்து வெள்ளை கலர்ல கோடு போட்டது, பச்சை கலர் 3 பீஸ் டைப் வச்சு நாளைக்கு. சரியா? ஓகே, வேணா இது சேர்த்துக்கலாம். 4 டீ-ஷர்ட். ஏன் இது சேர்த்துக்கலாம் 5 டீ-ஷர்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் வீட்ல போடுறதுக்கு ஒரு 2 டவுசர். டவுசர். ஆமா, அவ்வளவுதான். டவுசர் மட்டும். வேற எதுவும் ஜட்டி அது எடுத்துக்கணும். உன்னோட மெயினான ஐட்டம். அங்க போய் மிளகா ஜட்டி பிராங்க் பார்ட் 2 பண்ணிடலாம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. டென்ஷன் ஆயிடுவேன் நானு. எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க பார்ட் 2. அதுக்கப்புறம் இந்த கருப்பு பேண்ட். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஒண்ணு. நான் கூட இத்தனை எடுத்து வைக்கலையே. எப்படிதானோ. ஐயா 1. ஓகே, இப்ப என்கிட்ட தான் ட்ரெஸ்ஸே இல்லடா. மூடிட்டு 3 4 அவ்வளவுதான். ஏன் இடம் பத்தலன்னு ஒரு பேண்ட் கேன்சல் பண்ணிட்டேன், இங்க கிடக்குது. இப்போ 4 நாள் தெரியாம எடுத்து ஒரு பேண்ட் எக்ஸ்ட்ரா. சரி போ. கொஞ்சம் புடிச்சு கீழ வந்து. ஐயா மலைய சாச்சு விட்டுறாத நீ. ஐயோ, இதை எப்படி கொண்டு போக போறானோ தெரியலங்க. இங்க பாருங்க, இந்த பேங்க சிலிண்டர் மாதிரி இருக்கு. நார்மலா நம்ம கொண்டு போற பேக கொண்டு போலாம்டா அப்படின்னா எங்க கேக்குறான். டிராவல் பேக் நான் தூக்கிக்கிறேங்கிறான். எனக்கு என்ன, நீ தான் தூக்க போற. இங்க பாரு. ஐயோ பாருங்க, கலர் கலர் ஜட்டிகள் பாருங்க. அங்க போய் பீச்ல எல்லாம் வெறும் ஜட்டியோட தான் தெரியுவான், அதனாலதான் கலர்ஃபுல்லா வாங்கியிருக்கான். ஆமாவா? ஐயோ அவ்வளவுதான், பேக்கிங் முடிஞ்சிட்டு. இடுப்புல நிக்கிறதுக்கு பெல்ட். ஆமா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஞாபகப்படுத்தாம அங்க லேப்டாப் வைக்காம விட்டேன். சரி, சின்ன பேக் வச்சுக்கலாம். இப்படி
கீழே வந்துடும். விழுகாதுடா. ஐயோ இது என்னன்னே தெரியல. சி இதுல எங்கன்னு போய் என் ட்ரெஸ் தேடி எடுப்பேன். எனக்கு திடீர்னு உள்ள இருந்து ஒரு ட்ரெஸ் வேணும். அப்ப எல்லாத்தையும் கவுத்து கொட்டு. மொத்தமா கொட்டி திருப்பி எடுத்து பொறுக்கி அங்க போய் அங்க இது கபோர்டு இருக்க முடியும், அங்க எடுத்து வச்சுக்கடி சாமி. சாமி கடவுளே கடவுளே. இது வந்து உன் தம்பிக்கு. ஆமா தம்பிக்கு பர்த்டே வந்துச்சு, நாங்க எதுவுமே கொடுக்கல, அதனால ஓகே கொடுக்கலான்ட்டு ஓகே அவ்வளவுதான் வாங்கியிருந்தது. ஏய் அந்த ஜீன் ஷர்ட்டு அம்மா எல்லாமே நான் தான் சொல்லணும்ல நரேன். நான் இல்லைன்னா பாரு உன் லைஃப் எப்படி இருக்கும்ட்டு. எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கும். இன்னும் ஒத்துக்கிட்ட ஏதாவது கலாய்ப்ப நினைச்சேன், ஏதோ லைன் கிடைக்கல காமெடி பண்றதுக்கு. அவ்வளவுதான் எடுத்தாச்சு. ஓகே ஒரு இது இருக்குமே டூத் பை காணா. மறக்காம தலைவலி மாத்திரை டார்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. நான் பேசுறதுக்கே நிறைய தலைவலி வரும். என்ன என்ன எங்க ஏறிட்டு இருக்கிறீங்க பாருங்க. உள்ள வைக்கணும்ல. உட்கார்ந்து குதி 4 குதி. ஐயோ என் ட்ரெஸ் எல்லாம் கீழே நேரம் கிழிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ அமுத்துல கண்ணாடி வேற இருந்துச்சுடா. கண்ணாடி வைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ரூம்ல இருக்கு. இப்பதான் எடுத்துட்டு வந்தா வைக்கிறேன்னு இல்லையா? புடி ஷோ அப்படியே விட்டுக்கலாம். கீழே வந்து ஆமா அப்படியே விட்டுக்கலாமோ? என்ன நலும்பு பண்றான் பாருங்க பேக்கிங்க்கே. ஷோ சாமி இவன் வேற அப்படின்ற மாதிரி. உள்ள வைக்கிறேன் தான் எடுத்துட்டு வந்தேன். தாண்டி வைக்க போறேன். இதுடி டென்ஷன் ஆகாது. இன்னும் நீ குளிக்கல கிளம்பல. மணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3 ஆக போகுது. 8 மணிக்கு எங்களுக்கு வேன் வந்துடும். வேணாம் ஆம்னி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆம்னி டிரைவர் இருக்காரு. அவரை தான் ஆகும்னா கூப்பிட்டுக்குவோம் எங்கேயாவது போய் விடணும்னா. ஏன்னா காந்திபுரம்ல பெருசா பார்க்கிங் இருக்காது. ஏன்டா பைக் பார்க்கிங்லாம்? ஏன் நாக்கு வெளியே வருது? ஏய் சங்கடி கருப்பா. ஓகே மாட்டி காட்டு. பெட்ஷீட் தலகாணிலா நீ பல்லு விளக்க மாட்டதுனால உனக்கு வேணாம் பிரஷ், எனக்கு எடுத்து வைக்கணும். உன் ஆதார் கார்டு எடுத்தியா? எடுக்கல. அது இப்ப எடுத்தா நீ இந்த வீடியோல காட்டி அசிங்கப்படுத்திடுவ, அதனால நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். சரி வா இங்க தூக்கி காட்டு, நீ முதுகுல வச்சு காட்டு பாகுபலி மாதிரி. அவ்வளவு வெயிட்ல இருக்காது. வச்சாச்சு திரும்ப ஆளும் ஜைஸும் மண்டையும் முல்லட் மண்டையா. ஓகே காய்ஸ் நாங்க வந்து கிளம்பிட்டோம். அவ்வளவுதான். இன்னைக்கு கேப் வந்துரும். என்னோட பேக் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பேக். நரேனோட பேக் அந்த சிலிண்டர்னு சொன்னேன்ல அந்த மாதிரி பெரிய பேக். அந்த பேக் அந்த மாதிரி பேக் தான். ஓகே ஆம்னிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆம்னி வந்தோடனே ஏறுறோம், போய் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறோம். அறக்க பறக்க பஸ் ஏறி ஓடுறோம். ஆமா அறக்க பறக்கலாம் இல்ல, பொறுமையா தான் போவோம். இன்னொரு சம்பவம் வேற ஆயிடுச்சு. என்னன்னா நாங்க ஆல்ரெடி பாத்திருந்த வீடு வேற 2 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க, அதாவது செக்இன் பண்ண விடுவாங்களாம். அதனால இப்ப அர்ஜென்ட்டா இன்னொரு ரூம் புக் பண்ணிருக்கோம். நாங்க இறங்குற இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லயே. பாப்போம் அங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு 3 மணி நேரம் சுத்திட்டு மதியானத்துக்கு மேல ரூம் போலாம். ஓகே ஓகே. A few moments later. ஒரு வழியா பஸ் கிளம்பிருச்சு. இப்பதான் மூவாக ஆரம்பிக்குது. ஆமா நாங்களும் பஸ்ல செட்டில் ஆயிட்டோம். ஆமா நல்லா குழு ஏசி பஸ் தான் புக் பண்ணிருக்கோம். நீங்களே எங்கேயாவது போகாம வெயில் காலத்துக்கு ஏசி பஸ் புக் பண்ணி போங்க. முடிச்சாலும் எங்கேயும் போகாதீங்க. எங்களை மாதிரி ஒரு லூசுங்க தான் பாண்டிச்சேரி இந்த சம்மர்ல போகும். ஓகே முன்னாடியே யோசிச்சிருக்கணும். எல்லாம் பின்புத்தியா இருக்கு. எல்லாம் புக் பண்ணி காசு செலவு பண்ண காரணத்தால கருக போறோம் தெரிஞ்சும் சோஜா வித்திய நிலைமை ஒண்ணும் பண்ண முடியாது. அயாடா பேர் தோழி. ஆமா மணி என்ன ஆகுது? மணியா டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9:46 ஆகுது. ஆமா 9:46 ஆகுது. காலையில போய் ரீச் ஆயிடுவோம். வந்து உட்காந்துருக்கோம். ஏசி ஓவராக இருக்கு. என்ன க்ளோஸ் பண்ணிங்களா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஓகே காலையில பார்க்கலாம். பாய் குட் நைட்.
மேடம் இறங்கிட்டாங்க, நான் தான் இறங்கணும் பாக்கி. அப்பா அப்பா ஹாய் கைஸ், ஒரு வழியா நாங்க பாண்டிச்சேரி வந்து இறங்கிட்டோம். ஆமா, நல்லா தூங்கு மூஞ்சியா பல்லு விளக்காத மூஞ்சியா. பல்லு விளக்காட்டியும் நஸ்ரியா மாதிரி நான் அழகா தான் இருப்பேன். எங்க கேட்ச் பேசலாம். சரி ஓகே, நாங்க ரூம் போயிட்டு அதுக்கப்புறமா எடுக்கிறோம். ஆமா, பிக்கப் பண்ண மாமா வந்துட்டு இருக்காங்க. ரூமுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு காலையில எழுந்திருத்து குளித்து மூட்டித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. இப்போ வந்து அதான் டெம்பரவரியான ரூம்ல தான் இருக்கோம். ஒரு மதியானம் எப்போ போவோம்? ஒரு 2 மணி போல. 1 மணி 2 மணி போலதான் நம்ம பார்த்துருக்க வீட்டுக்கு போவோம். ஏன்னா அது 2 மணிக்கு தான் செக்இன்னு சொன்னாங்க. சம்டைம்ஸ் 1:30க்குலாம் அலோவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அது வரைக்கும் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே போய் ஒரு என்ட்ரன்ஸை காட்டிட்டு அதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். பாண்டியில் சுற்றுறது அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணுறது அதெல்லாம் வந்து நாளையிலேருந்து வரும், அடுத்த வீடியோலேருந்து வரும். ஓகேவா? ஓகே. 2 hours later. நரேன் சாப்பாடு எப்படி இருக்கு? ஓகே காய்ஸ், நான் வந்து கல் தோசையும் மட்டன் சுக்காவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்லாம். ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோன்றதுக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஓகேவா? உள்ளே போய் பார்ப்போம். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வீட்டுக்கிட்ட இல்லை, வீட்டுக்கே வந்தாச்சு. ஆமாம், வீடு செம்மையாக இருக்குது. இப்போ தான் லைட்டாக உள்ளே போய் பார்த்தோம். அடுத்து வந்து நாங்கள் இருக்க பாண்டி ஹோம் டூர் வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகேவா? பாண்டி அடுத்த எபிசோட் வந்து நாங்கள் ஹோம் டூர் போகலான்றது வந்து வீட்டை எப்படி இருக்குது என்ன ஏது. செம்மையாக இருக்குது வீடு. ஆனால் வீடு சூப்பராக இருக்குது, வெளியே வந்து உள்ளே. ஓகே, நாளான்னைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ ரெகுலராக வந்தாடி. ஓகே, டாடா, பை பாய். பாய், லவ் யூ.